Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 6.1 லிருந்து sum number 3 subdivision 1 பார்க்க போறோம். இது ஒரு important 2 mark question தனிப்பட்ட முறையில் கேட்டா. ஓகே. இப்போ இதுல LHS எடுத்துக்கிறேன். LHSல root of 1 plus sin theta divided by 1 minus sin theta. இப்போ இதை நான் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் செய்ய போகிறோம். 1 plus sin theta divided by 1 minus sin theta into again 1 plus sin theta divided by 1 plus sin theta. இப்போ நியூமரேட்டர் மட்டும் 1 plus sin theta whole square நம்மளால் போட முடியும். டினாமினேட்டர் 1 minus sin square theta போட முடியும். ஓகே, இது வந்து a minus b whole a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a square minus b square, அதாவது டினாமினேட்டர் வந்து a square minus b square ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகே, ரூட் ஆஃப் 1 plus sin theta whole square divided by 1 minus sin square வந்து cos square theta அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே ஸ்கொயர் விட்டு நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். 1 plus sin theta ஸ்கொயர் கட் ஆயிரும், அதே போல் காஸ் ஸ்கொயர்லையும் ஸ்கொயர் கட் ஆகிட்டு வெறும் காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். நியூமரேட்டருக்கு இந்த ஒரு டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். 1 by cos theta plus sin theta by cos theta. ஸோ 1 by cos thetaவை secant thetaன்னு போடலாம், sin theta by cos thetaவை tan thetaன்னு போடலாம். ஓகே, ரைட் சைடு வந்துருச்சு, ப்ரூவ்டு. ஓகே, இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம கண்டினியூடாக எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 2ல் இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் சப்டிவிஷனோடைய ஃபஸ்ட் பார்ட். இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து ப்ரீவியஸ் சப்டிவிஷன் மொத்தமாக. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் நம்ம என்ன செஞ்சோமோ அது இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு செஞ்சு தான் ஆகணும். ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கலாக அது இருக்கும். பாருங்கள், டினாமினேட்டரில் ப்ளஸ் வந்துருக்கும், நியூமரேட்டரில் மைனஸ் போயிருக்கும். அப்போ இங்கே என்ன வருதோ அதனுடைய நேச்சுரல் நெகட்டிவ் வரும். ஓகே, ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம போட்டு தான் காட்டணும். எப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்துட்டோமா, இப்போ செகண்ட் பார்ட் பாருங்கள், ரூட் ஆஃப் 1 minus sin theta divided by 1 plus sin theta இல்லையா. இதை நம்ம கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன், நான் இப்போ வந்து எல்ஹெச்எஸ் வந்து ரெண்டு தனித்தனி பார்ட்டாக போடுறேன். 1 minus sin theta divided by 1 minus sin theta. ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டுக்கு தான் நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இதை பாருங்கள், சேம் நியூமரேட்டர் வந்து 1 minus sin theta whole square divided by 1 minus sin square theta root of 1 minus sin theta whole square is equal to cos square theta. ஸ்கொயரை விட்டு வெளியில் எடுத்துட்டோம்னா 1 minus sin theta divided by cos theta. டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம்னா 1 minus cos theta minus sin theta by cos theta. ஓகே, இப்போ இது வந்து secant thetaவாகவும் இது tan thetaவாகவும் மாறிடும். இந்த பார்ட் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இந்த பார்ட் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணணும் இல்லையா. இப்போது எல்ஹெச்எஸில் secant theta மைனஸ் டேன் தீட்டான்னு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அப்படின்னு செகண்ட் பார்ட்டுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் 2 சீக்கண்ட் தீட்டா. இந்த கொஸ்டினை தனிப்பட்ட முறையில் 5 மார்க்கில் கேட்டால் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்.
ப்ரீவியஸ் சப்டிவிஷன் இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த சம் கேட்டாங்கன்னா இதே மாதிரி தனித்தனியாக ஒர்க் பண்ணி அல்லது ஒரே மாதிரியே சைடில் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக காமிக்கணும். இதுக்கு 5 மார்க் உண்டு. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.